தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தமது இதயபூர்வமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இயற்கை, சூரிய பகவான் மற்றும் மழையின் ஆசீர்வாதங்களுடன் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் செழிப்பும் கிடைக்க வாழ்த்தியுள்ளார். மத்திய அரசு வகுத்துள்ள சிறப்பு விதிகள் மூலம் பழங்குடியினரின் உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் எதிர்த்து போராடுவதில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஒருமித்த வலுவான செயல்பாடுகள் உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை நேசிப்பதாகவும் தான் பிரதமர் நரேந்திர மோடியின் தீவிர ரசிகர் என்றும் கூறியுள்ளார். மே 29 வரை நாடு முழுவதும் வெப்ப அலை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. விரிவான செய்திகள். இயற்கையின் எல்லையற்ற கருணை, சூரிய பகவானின் ஆற்றல் மற்றும் மழையின் புனிதமான ஆசீர்வாதங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வளப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்தியுள்ளார். ஒரு சமஸ்கிருத மேற்கோளை பகிர்ந்து கொண்ட பிரதமர், பூமி என்றென்றும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து பழங்குடியின சமூகங்களையும் பொது சிவில் சட்டத்தின் வரம்பிலிருந்து விலக்கி அவர்களின் உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பு விதிகளை உருவாக்கியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஜன்ஜாதி சன்ஸ்கிருதிக் சமகம் என்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமித் ஷா, பொது சிவில் சட்டம் எந்த ஒரு பழங்குடியினரின் உரிமைகளையும் மீறாது என்று கூறினார். புகழ்பெற்ற பழங்குடியின தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டாவின் பாரம்பரியத்தை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின சமூகங்களுக்கு அவர்களின் நிலம் மற்றும் காடுகளின் மீது முறையான உரிமை உண்டு என்றும் அவற்றை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்றும் பகவான் பிர்சா முண்டா உணர்த்தியதாக கூறினார். காங்கிரஸ் அரசின் போது 28,000 கோடி ரூபாயாக இருந்த பழங்குடியினர் நலனுக்கான நிதி ஒதுக்கீடு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் 1,50,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய டாக்டர் ஜெய்சங்கர், பயங்கரவாதத்திற்கு சகிப்புத்தன்மையற்ற அணுகுமுறையை இந்தியாவும் அமெரிக்காவும் எப்போதும் தெளிவாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் அதனால்தான் அவற்றின் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது என்றும் கூறினார். உலக பொருளாதாரத்தில் உள்ள இடர்களை குறைப்பதிலும் உலகிற்கு அதிக தேர்வுகளை வழங்குவதிலும் இரு நாடுகளுக்கும் பொதுவான கருத்துக்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். பல ஒற்றுமைகள் இரு நாடுகளையும் பல்வேறு துறைகளில் திறமையான பங்காளிகளாக ஆக்குகின்றன என்று வெளியுறவு அமைச்சர் கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான மார்க்கோ ரூபியோவின் பயணம் இந்திய அமெரிக்க உறவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது என்றார். கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இரு நாடுகளின் நீடித்த கூட்டாண்மையின் மேலும் வளர்ச்சிக்கு ஒரு பாதையை வகுத்தனர் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நேற்று அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிகழ்வின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோரை தொலைபேசியில் அழைத்து பேசினார். அமெரிக்க அதிபர் பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு நண்பர் என்று வர்ணித்ததுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நெருக்கமாக இருப்பதாக கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்தியாவை நேசிப்பதாகவும் தன்னை பிரதமர் மோடியின் தீவிர ரசிகர் என்றும் இந்தியா தன்னை 100% நம்பலாம் என்றும் கூறினார். ட்ரம்பின் கருத்துக்களை பார்வையாளர்கள் கேட்பதற்காக அமெரிக்க தூதர் தனது தொலைபேசியை ஒலிவாங்கியில் காட்டினார். இந்த நிகழ்வில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோடை வெயில் காரணமாக நாடு முழுவதுமே, குறிப்பாக வட மாநிலங்களில் வெப்ப அலை மிகவும் கடுமையாக இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் வட மாநிலங்களில் வெப்ப அலை மிகவும் மோசமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெப்ப அலை காரணமாக தெலங்கானாவில் கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 51 பேர் வரை உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே கோடை வெப்பத்தின் தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
இது தொடர்பான அறிவிப்பில் வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கிந்திய பகுதிகளில் கடும் வெப்ப அலை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 வட மாநிலங்களில் மிக கடுமையான வெப்ப அலை வரும் மே 29 வரை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் உட்பட பல பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது.